Next நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Edaphic factors தான் பார்க்க போகிறோம். So Edaphic factors, the abiotic factors related to soil include the physical and chemical composition of the soil formed in a particular area. The study of soils is called pedology அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறபோது த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஏபயோட்டிக் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு சாயில், மண்ணோட தொடர்புடைய ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அவங்கள பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த சாயில் ஃபார்ம்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா, இவங்கள தான் நம்ம எடாஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த soil is the weathered superficial layer of the earth in which plants can grow. ஸோ அப்போ தாவரங்கள் வளரக்கூடிய பூமியினுடைய மேல் அடுக்கு, அதாவது சூப்பர்ஃபிஷியல் லேயர், மேலே இருக்கக்கூடிய அடுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெதர்டு லேயர், அதாவது உதிர்ந்த அப்படின்னு சொல்கிறோம். பாறைகளாக இருந்து உதிர்ந்த மண் பகுதியை தான் நம்ம சாயில் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் காம்போசிட் மாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எ சாயில் கான்ஸ்டியூன்ஸ், சாயில் வாட்டர், சாயில் ஏர் அண்ட் சாயில் ஆர்கானிசம். ஸோ இப்போ இந்த சாயிலில் யார் யார் இருக்காங்க, சாயில் கான்ஸ்டியூன்ஸ் லைக் சாயில் வாட்டர் இருக்காங்க, சாயில் ஏர் அண்டு சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாயில் ஃபார்மேஷன். So soil originates from rocks and develops gradually at different rates depending upon the ecological and climatic conditions. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினேட் ஃப்ரம் த ராக்ஸ், பாறைகள்லேருந்து தான் மண்ணானது உருவாகுது. இந்த ராக்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ராக்ஸ், கிரவுண்டுக்கு கீழே, ரைட்டா. தென் இட்ஸ் கிராஜுவலி அப்படின்னு சொல்கிறோம். கிராஜுவல்னால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக நடக்கக்கூடியது. டிபெண்டிங் அப்பான் த எக்கலாஜிக்கல் அண்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். சாயில் ஃபார்மேஷன் இஸ் இனிஷியேட்டட் பை த வெதரிங் ப்ராசஸ். வெதரிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்புறம் சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்லாம் சேர்ந்து தான் பாறையினுடைய மேற்பரப்பை அரித்து என்னது உருவாக்கும், சாயிலை உருவாக்கும், ரைட்டா. என்னென்ன ஆர்கானிசம்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா பாக்டீரியா, ஃபஞ்சை, லைக்கன்ஸ் அண்டு plants. சில plants வந்து பார்த்தோன்னா the bacteria, fungi, lichens, they are help in the breakdown of rocks through the production of acids and certain chemical substances. ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்ஸு, அதாவது என்ன சொல்லுவாங்க, இவங்களுடைய வளர்ச்சியின் போது, பிளான்ட்ஸினுடைய வளர்ச்சியின் போது அவங்க சில என்சைம்ஸையும் சில ஆசிட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசிட் அண்டு அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த பாறை மேலே படிஞ்சு அந்த பாறை என்ன பண்ணும், அதை அரிக்கும், ரைட்டாக. ஸோ எரோட் பண்ணி அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், சாயிலானது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயில் டைப்ஸு. சாயில் டைப்ஸ் அப்படிங்கிறபோது பேஸ்ட் ஆன் சாயில் ஃபார்மேஷன் த சாயில்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு ரெசிடுவல் சாயில், டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தோன்னா ரெசிடுவல் சாயில். தீஸ் ஆர் சாயில்ஸ் ஃபார்ம்டு பை வெதரிங் அண்டு பெடோஜெனிசிஸ் ஆஃப் ராக். ஸோ இப்போ பாறைகள்லேருந்து மண் உருவாகுது இல்லையா, வெதரிங் ப்ராசஸ் மூலமாக அப்படி உருவாகக்கூடிய மண் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிடுவலாக கிடைக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ரெசிடுவல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வீழ்படிவாக கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். தீஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை வேரியஸ் ஏஜென்சிஸ். மற்ற ஏஜென்ட்ஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், அந்த மண்ணானது வரக்கூடியது, அது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில்னு சொல்லணும். த இம்பார்ட்டன்ட் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் வெஜிடேஷன்ஸ். இந்த எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் மண்ணில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாயில் மாய்ஸ்சர். பிளான்ட்ஸ் அப்சார்ப் ரெயின் வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் டைரெக்ட்லி ஃப்ரம் த ஏர். ஸோ இப்போ சாயில் மாய்ஸ்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கான வாட்டர் அதில் வந்து எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ரெயின் வாட்டர்லேருந்தும் கீழே ஃப்ரம் த ஏர் மாய்ஸ்சர்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. கீழே சாயில் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. சாயில் வாட்டர் அப்படிங்கிறபோது சாயில் வாட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ அப்போ நிலத்தடி நீர் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களில் வந்து பார்த்தோன்னா பிளான்ட்டினுடைய க்ரோத் அதிகம் இருக்கும், வெஜிடேஷன்ஸ் நிறைய இருக்கும், ரைட்டா. ரெயின் வாட்டர் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சாயில் வாட்டர். Capillary water held between the pore spaces of soil particles and the angles between them is the most important form of water available to the plants. ஸோ இப்போ கேப்லரி வாட்டர் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா மண்ணினுடைய துகள்களுக்கு, அதாவது மண் துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ்லையும் மண்ணோட மேற்பரப்புலையும் ஒட்டி இருப்பாங்க சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ், அவங்களுக்கு பேர் தான் கேப்லரி வாட்டர்னு பேர். ஸோ இப்போ இந்த வாட்டர்ஸ்லாம் தான் பிளான்ட் வந்து என்ன பண்ணும், நிறைய அப்சர்வ் பண்ணும் கேப்லரி ஆக்ஷன்ஸ் மூலமாக, ரைட்டா. அடுத்தது சாயில் ரியாக்ஷன். சாயில் மேபி அசிடிக் ஆர் ஆல்கலைன் ஆர் நியூட்ரல் இன் த ரியாக்ஷன். ஸோ இப்போ மண்ணினுடைய இது பார்த்தோம் அப்படின்னா 3 வகையிலே இருக்கலாம். ஒன்று அசிடிக்காகவும் இருக்கலாம், இல்லை ஆல்கலைனாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நியூட்ரலாகவும் இருக்கலாம். pH வேல்யூ ஆஃப் த சாயில் சொல்யூஷன் டிட்டர்மைன்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் பிளான்ட் நியூட்ரியன்ட். ஸோ அப்போ அங்கே என்ன நியூட்ரியன்ட் கிடைக்குதோ, என்ன மினரல்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து தான் அந்த சாயிலினுடைய pH ஆனது என்ன பண்ணப்படுது, டிட்டர்மைன் பண்ணப்படுது. த பெஸ்ட் pH ரேஞ்ச் ஆஃப் த சாயில் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இஃப் 5.5 to 6.8. ஸோ இப்போ இந்த pH ரேஞ்சில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ஆனது நல்லா வளரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா சாயில் நியூட்ரியன்ட்டு. சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் த அபிலிட்டி of soil to provide all essential plant nutrients such as minerals and organic nutrients in the form of ions. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயில் நியூட்ரியன்ட்டு. இப்போ சாயில் நியூட்ரியன்ட் அப்படிங்கிறம்போது மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எதை பொறுத்து, சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது எசென்ஷியல் பிளான்ட் நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் அண்டு ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சாயில்ஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆஃப் அயன்ஸு. ஸோ அயனிக் ரேஞ்சில் தான் கிடைக்கும். ஏன்னா மினரல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா கீழே கிரவுண்ட் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா கரைஞ்சி சொல்யூஷனாக தான் இருக்கும். அப்போ சொல்யூஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த அயனிக் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சாயில் நியூட்ரியன்ஸ் வந்து இவங்களுக்கு அயனிக் ஃபார்ம்ஸில் தான் கிடைக்கும். அடுத்து soil temperature. So soil temperature of an area plays an important role in determining the geographical distribution of plants. So இங்கே soil temperature அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு soil moisture. ஸோ அப்போ சாயில் மாய்ச்சரும் சாயில் டெம்பரேச்சரும், இப்போ சாயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாயில் மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் குறைவாக இருந்துச்சுன்னா சாயில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், ஒன்று விட்டு ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. லோ டெம்பரேச்சர் ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொல்யூட் அப்சார்ப்ஷன் பை ரூட்ஸ். இங்கே லோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறபோது லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருக்கு அந்த மாய்ஸ்சரே என்ன பண்ணிக்கும், இது அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இப்போ கீழே இருந்து அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் சாயில் வாட்டர் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகிடும். ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாயில் அட்மாஸ்பியர். த ஸ்பேசஸ் லெஃப்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்டு போர் ஸ்பேசஸ் விச் கண்டென்ஸ் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ சாயில் அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஸ்பேசஸ் லெஃப்ட் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ், ரைட்டா, மண் துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேசஸ் தான் நம்ம சாயில் அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா பிளான்ட் ரூட்லேருந்து வெளிவரக்கூடிய ஆக்சிஜன், அதே மாதிரி அனிமல்ஸ் ரெஸ்பிரேட் மூலமாக வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இவங்களாம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. அடுத்து சாயில் ஆர்கானிசம்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, பாக்டீரியா, ஃபஞ்சை, ஆல்கே, புரோட்டோசோவான்ஸ், நெமட்டோட்ஸு, இன்செக்ட்டு, எர்த்வார்மு, இவங்க எல்லாருமே சாயில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சாயில் ப்ரொஃபைலு. ஸோ சாயில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறபோது நிறைய லேயர்ஸ் இருக்கும். சாயிலினுடைய லேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய அடுக்கில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்கானிக் ஹாரிசன். இதில் வந்து அதிகம் யார் இருக்காங்கன்னா ஹியூமஸ், இலை மக்குகள் தான் இருப்பாங்க. ரைட்டா. ஸோ இதனுடைய டெஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர். இப்போ ஃப்ரெஷ் மெட்டீரியல் அப்படின்னா தாவரத்துலேருந்து உதிரக்கூடிய அந்த லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே தான் ஃப்ரெஷ் காம்போசிஷன். அதே வந்து பார்த்தோன்னா பார்ஷியலி டீகம்போஸ்ட்னால் இதுக்கு பழசாக ஓல்டு லீவ்ஸ் கீழே விழுந்தது வந்து பாதி மக்கி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்ஷியலி டீகம்போஸ்ட்னு சொல்லுவோம். இதில் 2 லேயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா O1 O2 அப்படின்னு சொல்லுவோம். O1 அப்படிங்கிறது ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ், ட்விக்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு. O2ல் யார் இருப்பாங்கன்னா டெட் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் அண்ட் தர் எக்ஸ்கிரீட்டா டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். யூஸ்வலி ஆப்சன்ட் இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் டெசர்ட்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ்லேயும் டெசர்ட்லேயும் இவங்க இருக்க மாட்டாங்க. ரைட்டா. அடுத்த ஹாரிசன் வந்து பார்த்தோன்னா ஏ ஹாரிசன். இவங்க வந்து பார்த்தோன்னா லீச்டு ஹாரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டாப் சாயில் வந்து பார்த்தோன்னா ஆஃப் அண்ட் ரிச் இன் ஹியூமஸ் அண்ட் மினரல்ஸ். இங்கே அதிகமான ஹியூமஸும் மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஹாரிசன் இது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டாப் சாயில் வித் ஹியூமஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்ட் இன் ஆர்கானிக் மினரல்ஸ். ஸோ இப்போ இதில் நிறைய ஹியூமஸ் இருப்பாங்க, லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இதையும் 2 லேயர்ஸ் இருக்குங்க, ஒன்று A1 இன்னொன்று A2. A1 வந்து பார்த்தோன்னா டார்க் அண்ட் ரிச் ஆர்கானிக் மேட்டர் பிகாஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் அண்டு மினரல் மேட்டர்ஸ். ஸோ இப்போ மினரல் மேட்டரும் ஆர்கானிக் மேட்டர்ஸும் கலந்துருக்கனால இது வந்து டார்க் கலராக இருக்கணும். அடுத்து A2 வந்து பார்த்தோன்னா லைட் கலர்டு லேயரு. இதில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் சைஸ்டு மினரல்ஸ் இருப்பாங்க. ரைட்டா. அடுத்த ஹாரிசன் வந்து பார்த்தோன்னா பி ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவோம். இது அக்யூமுலேஷன் ஆஃப் ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் யார் இருக்காங்கன்னா சப்சாயில், அதாவது புவர் இன் ஹியூமஸு, ரிச் இன் மினரல்ஸு. இதில் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க, ஆப்சண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் மினரல்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகம் இருப்பாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அயன், அலுமினியம், சிலிக்கா, ரிச் கிளே, சிலிக்கா ரிச் கிளே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஹாரிசன், அதாவது பார்ஷியலி வெதர்டு ஹாரிசன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே வெதரிங் ப்ராசஸ், ராக் உடஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய இதுதான் இங்கே இருப்பாங்க. இதில் வந்து வெதர்டு ராக் ஃப்ராக்மெண்ட்ஸு, லிட்டில் ஆர் நோ பிளான்ட் ஆர் அனிமல் லைஃப்ஸ் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேரண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாயில் கம்போஸ்ட் ஆஃப் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வித்தவுட் லைஃப் ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து வந்த சாயில் பார்ட்டிகல்ஸு, அப்புறம் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸு, இவங்களாம் தான் இந்த இடத்துல இருப்பாங்க. தேர் இஸ் நோ லைஃப் ஃபார்ம்ஸ். அங்கே எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவுமே இருக்காது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர் ஹாரிசன், அதாவது பேரண்டல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பெட்ராக்கு. ஸோ இட் இஸ் எ பேரண்ட் பெட்ராக் அப்பான் விச் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃபாண்ட். ஸோ இப்போ இந்த பெட்ராக் மேலே தான் யார் இருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இருந்துகிட்ருக்கும், ரைட்டா, அதாவது கிரவுண்ட் வாட்டர் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோமா, சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் சாயில் ரெகக்னைஸ்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா கிளேயி சாயில்னு சொல்லுவோம். இட்ஸ் அ சைஸ் லெஸ் தென் 0.02 மில்லிமீட்டர் அண்ட் இட் ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 50% கிளே அண்டு 50% சில்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து 50% களிமண்ணும் 50% வண்டலும் இருக்காங்க. சில்ட் சாயில் அப்படிங்கிறது வண்டல் மண், ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து கோல்ட் அண்ட் ஹெவி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சில்ட் சாயில். It is a size of 0.002 to 0.02 millimeter, 90% silt and 10% sand இதில் இருக்காங்க. நெக்ஸ்ட் லோமி சாயில் 0.002 2 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கக்கூடியவங்க, 70% சாண்டும் 30% கிளே ஆர் சில்ட் ரெண்டுமே இருப்பாங்க. ஸோ இதை வந்து கார்டன் சாயில்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் சோர்ஸ் ஃபார் கார்டன்ஸ். நெக்ஸ்ட்டு சாண்டி சாயில். இதில் 0.2 to 2 மில்லிமீட்டர் இருப்பாங்க, 85% சாண்டும் 15% கிளேவும் இருக்கக்கூடிய லைட் சாயில். ஸோ இப்போ இவங்க வந்து சாண்டி சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த வாட்டர் ரிட்டன்ஷன், ஏரேஷன் அண்ட் மினரல் கண்டென்ட்ஸ் ஆஃப் த சாயில், த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜிடேஷன் இஸ் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹேலோஃபைட்ஸு, தட் இஸ் பிளான்ஸ் லிவிங் இன் செலைன் சாயில். உப்பு மண்ணில் வாழக்கூடிய தாவரங்கள் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹேலோஃபைட்ஸ்னும். சாமோஃபைட்ஸ், சாண்டி சாயிலில் வளரக்கூடியவங்கள சாமோஃபைட்னும். லித்தோஃபைட்ஸ், பாறைகளில் வாழக்கூடியவங்க லித்தோஃபைட்டு. கேஸ்மோஃபைட் அப்படிங்கிறவங்க பாறை இடுக்கில் வாழக்கூடியவங்க, அதாவது ராக்கி ஸ்க்ரீப்ஸஸில் வாழக்கூடியவங்க கேஸ்மோஃபைட்ஸு. கிரிப்டோஃபைட் அப்படிங்கிறவங்க பிலோ த சாயில் சர்ஃபேஸில் இருக்கவங்க கிரிப்டோஃபைட்டு. க்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறவங்க ஐஸ் மேலே வளரக்கூடியவங்க. ஆக்சலோஃபைட் அப்படிங்கிறவங்க அசிடிக் சாயிலில் வளரக்கூடியவங்க. கால்சிஃபைட்ஸ் அப்படிங்கிறவங்க கால்சியம் ரிச் ஆல்கனிக் சாயிலில் வளரக்கூடியவங்க கால்சிஃபைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து த சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எர்த் ஆர் கால்டு டோப்போகிராஃபி, அதாவது எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான் நம்ம டோப்போகிராஃபின்னு சொல்லுவோம். இந்த டோப்போகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த climate of any area is determined by the interaction of solar radiation, temperature, humidity, rainfall, latitude and altitude. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It affects the vegetation through climatic variations in small areas. ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்மால் ஏரியாஸில் இருக்கக்கூடிய, அதாவது மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வெஜிடேஷனை பாதிக்கக்கூடியது அண்ட் ஈவன் சேஞ்சஸ் டு சாயில் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இது என்னவும் பண்ணும், சாயில் கண்டிஷனை கூட மாற்றி அமைக்கக்கூடியது. டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் லேட்டிடியூட், ஆல்டிடியூட், டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன், ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா லேட்டிடியூட்ஸ் அண்டு ஆல்டிடியூடு. இதில் லேட்டிடியூடு ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டர். ஸோ இப்போ ஈக்வேட்டர்லேருந்து அந்த பிளேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் லேட்டிடியூடு. டெம்பரேச்சர் வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் அட் த ஈக்வேட்டர் அண்ட் டிக்ரீஸ் கிராஜுவலி டுவார்ட்ஸ் போல்ஸ். அப்போ ஈக்வேட்டரில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவும், போல்ஸை நோக்கி நகர அங்கே என்னாகும், டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிட்டும் போகும். கிராஜுவலி டுவார்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அக்கர் ஃப்ரம் ஈக்வேட்டர் டு போல்ஸ் விச் ஆர் இல்ஸ்ட்ரேட்டட் பிலோ. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்குது, எங்கேருந்து ஈக்வேட்டர்லேருந்து போல்ஸ் வரைக்கும். ஸோ இதை இந்த பிக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அதாவது லேட்டிடியூட் ஜோனேஷனில் வந்து பார்த்தோம்னா அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெஜிடேஷன்ஸ் இருக்கிறது. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராட் லீஃப் எவர் க்ரீன் ஃபாரஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிட்டக்க இருக்கக்கூடியதில். அடுத்து இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ட்ரோபிக்கல் கிராஸ்லேண்டு, நெக்ஸ்ட்டு டெசர்ட்டு, அடுத்து டெசர்ட்டு ஷ்ரப்பு, அடுத்து வந்து பார்த்தோன்னா சப்பேரல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புதர் செடிகளாக இருக்கக்கூடியது, அதுதான் சப்பேரல். அடுத்து டெம்பரேட் கிராஸ்லேண்டு. இந்த ட்ரோபிக்கல் கிராஸ்லேண்டுக்கும் டெம்பரேட் கிராஸ்லேண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா. ஸோ நிறைய டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்டு, கலப்பின காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோனிஃபரஸ், ஊசிலை காடுகள், நெக்ஸ்ட்டு டேண்ட்ரா, அதுக்கப்புறம் ஐசன்ஸ்னோ. அதே இந்த பக்கம் ஆல்டிடியூடினல் ஜோனேஷனில் பார்த்தோன்னா ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு, அந்த ப்ராட் லீஃப் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதான் ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டு. அதுக்கு அடுத்த ஆல்டிடியூடு அதிக உயரத்தில் இருக்கிறவங்க டெம்பரேச்சர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு.
அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க நீடில் லீஃப் ஃபாரஸ்ட் ஊசிலை காடு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டேண்ட்ரா, அதுக்கப்புறம் ஐசன் ஸ்னோ. ஸோ இப்போ ஈக்வேட்டார்லேருந்து மேல் நோக்கி போகும்போதும் ஈக்வேட்டார்லேருந்து போல்ஸ் நோக்கி போகும்போதும் கிராஜுவலி டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே இருக்கும், டெக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் எபோவ் த சீ லெவல் ஃபார்ம்ஸ் த ஆல்டிடியூடு. ஸோ அப்போ கடல் மட்டத்திலேருந்து மேலே எவ்வளோ உயரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆல்டிடியூடு. அட் ஹை ஆல்டிடியூட் த வெலாசிட்டி ஆஃப் விண்ட் ரிமைன்ஸ் ஹை, டெம்பரேச்சர் அண்ட் ஏர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வைல் ஹியூமிடிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீசஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைட் அதிகரிக்க வெலாசிட்டி ஆஃப் விண்டு அதிகரிக்குது, டெம்பரேச்சர் ஏர் ப்ரெஷர் வந்து என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே வரும், அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ while humidity and intensity of light increases, ரைட்டா. ஸோ டியூ டு these factors vegetation at different altitudes varies showing distinct zonation. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், ரைட்டா. ஸோ அங்கே ஈக்வட்டார்லேருந்து அதாவது கடல் மட்டத்திலேருந்து சீ லெவல்லேருந்து மேலே போக போக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கனால அங்கேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மவுண்டெயின். ஸோ இப்போ மவுண்டெயினுடைய டைரக்ஷன் அப்படின்னு எடுக்கும்போது நார்த் அண்டு சவுத் ஃபேஸஸ் ஆஃப் மவுண்டெயின் ஆர் ஹில் பாசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்டு ஃபானா. ஸோ இங்கே வடக்கு மற்றும் தெற்கு நார்த் அண்ட் சவுத்தை நோக்கி இருக்கக்கூடிய மலைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் தே டிஃபர் இன் தேர் ஹியூமிடிட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஹியூமிடிட்டி ஈரப்பதம் இருக்கும், ரெயின்ஃபாலு, லைட் இன்டென்சிட்டி, லைட் டியூரேஷன் அண்டு டெம்பரேச்சர் ரீஜன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வெவ்வேறு வகையாக காணப்படும். The two faces of the mountain or hill receive different amount of solar radiation, wind action and rain. ஸோ அந்த டூ ஃபேஸஸ் அப்படின்னா ஒரு மலையினுடைய ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் சூரிய கதிர்வீச்சு, விண்டு ஆக்ஷன் காற்றினுடைய செயல்பாடு, அப்புறம் ரெயின் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஃப் தீஸ் டூ ஃபேஸஸ் த விண்ட் வார்ட் ரீஜியன் பாசஸ் குட் வெஜிடேஷன் டியூ டு ஹெவி ரெயின்ஸ் அண்ட் த leeward region possess poor vegetation due to rain shadows. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த windward region அப்படின்னா காற்றடிக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய மழை பெய்யறதுனால வெஜிடேஷன் நிறையா இருக்கும். அதனுடைய ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தோன்னா காற்றின் வேகம் குறைவாக இருக்கும், அதே மாதிரி மழையினுடைய அளவும் குறைவாக இருக்கிறதுனால அங்கே வெஜிடேஷன் கம்மியாக இருக்கும். Similarly, in the soil of aquatic bodies like ponds, the central and edge possess different depth of water due to soil slope and different wave actions in the water body. ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அக்வாட்டிக் சிஸ்டத்தில் கரையிலேருந்து நடுப்பகுதியை போக போக அந்த ஸ்லோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆழம் போய்கிட்டே இருக்கும் மையம் நோக்கி. ஸோ இப்போ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அண்டு அனிமல் க்ரோத் இருக்கும், ரைட்டா. அதாவது ஃப்ளோரா அண்டு ஃபானா டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் நிறைய இருக்கும். Therefore different parts of the same area may possess different species of organisms அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டெயின் ஆர் ஹில் அலோஸ் த ரெயின் டு ரன் ஆஃப். ஸோ அப்போ அந்த மலை மூடு அந்த ஸ்லோப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டீப்னஸ்ஸு மழை தண்ணியை வேகமாக உடஞ்சிட்டு வர செய்யும். ஆஸ் எ ரிசல்ட் த லாஸ் ஆஃப் வாட்டர் காசஸ் வாட்டர் டெஃபிசிட் அண்ட் குயிக் எரோஷன் ஆஃப் த டாப் சாயில் ரிசல்ட்டிங் இன் புவர் வெஜிடேஷன். ஸோ அப்போ அந்த ஸ்டீப்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் மழை நீர் என்னாகும், வேகமாக வடிஞ்சு வந்ததுனால அது என்ன பண்ணும், டாப் சாயிலை பூரா எரோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது, அங்கே வந்து புவர் வெஜிடேஷன் தான் இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா த பிளைன்ஸ் அண்ட் வேலி ஆர் ரிச் இன் வெஜிடேஷன் டியூ டு த ஸ்லோ ட்ரைன் ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை நீரானது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா வெஜிடேஷன் நிறைய இருக்கிறதுனால. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா ரிச் இன் வெஜிடேஷன் இருக்கும் டியூ டு ஸ்லோ ட்ரைன் ஆஃப் சர்ஃபேஸ். மழை நீர் வந்து ரொம்ப மெதுவாக தான் கீழே இறங்கும். அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் பெட்டர் ரிட்டன்ஷன் ஆஃப் வாட்டர் இன் த சாயில். மழை நீரை என்ன பண்ணிக்காது, தக்க வச்சுக்கோ, ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக இருக்குது, ஸோ வெஜிடேஷன் நிறைய இருக்குது நமக்கு, ரைட்டா. அதே வந்து பார்த்தோன்னா அதோட இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா புவர் வெஜிடேஷன், ஏன்னா அந்த பக்கம் மழை கம்மியாக இருக்கிறதுனால, மழையே இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்கும், புவர் வெஜிடேஷன்ஸ் தான் இருக்கும், ரைட்டா.